அது மட்டும் இல்லை, காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் 9 ஆண்டுகள் தெளிவாக இருந்தார். எந்த காரணத்திற்கு கூட தமிழகத்தில் இன்னைக்கு டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய கடைகளோ சாராய கடைகளோ நாங்கள் திறக்க மாட்டோம் என்பதில் தெல்ல தெளிவாக இருந்தார். 47 கோடி ரூபாய் பட்ஜெட்டும் கூட சுத்தமான ஒரு பட்ஜெட். ஒருவரை குடிக்க வைத்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்தின் மூலமாக ஒரு அரசு ஒரு பட்ஜெட்டை போட்டு மக்களை முன்னேற்றுகின்றோம் என்று சொல்லவில்லை. அந்த அந்த நெஞ்சுரமும் அந்த நேர்மையும் காமராஜர் ஐயாவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தினுடைய ஆய்வின்படி 18 வயசுலேருந்து 70 வயசு ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24% பேர் குடிக்கிறாங்க. குடிக்கின்ற ஆண்களில் 18% பேர் போதைக்கு அடிமையாக, ஆல்கஹால் அடிக்ஷன் அவங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. எனக்கு எல்லா குழந்தைகளையும் சென்சிடைஸ் பண்ணணும், ஆல்கஹாலை பற்றி சென்சிடைஸ் பண்ணணும், ட்ரக்ஸை பற்றி சென்சிடைஸ் பண்ணணும், பேரண்ட்ஸை நம்ம சென்சிடைஸ் பண்ணணும். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை, ஒரு மது இல்லாத போதை இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேரும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும். தமிழகத்தில் 24% பேர் ஆண்கள் 18லிருந்து 70 வயசு குடிக்கிறாங்க அப்படிங்கிறது 4ல் ஒருத்தர். அப்படி எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்னு யோசிச்சு பாருங்க. அதில் குடிக்கிறவங்கள 18% பேர் அடிக்ஷன் இருக்கு, அதன் மீது ஒரு 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 மீள முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குறோம் நீங்க பாருங்க. தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த கஞ்சா புழக்க வழக்கத்தையும் கூட கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கு. அதையும் கூட நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த 1 மாத காலமும் கூட வீதரிட சமைப்பு தமிழ்நாடு முழுவதுமே இதை ஒரு பெரிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக எடுத்திருக்கின்றோம். அதில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் மாணவ செல்வங்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும். குடிக்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விடுவாங்க. அதனால் உங்கள் வீடாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கூட மாணவ செல்வங்கள் நீங்களும், ஏன்னா இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க, இந்த சமுதாயத்தை நீங்கள் வருங்காலத்தில் ஆள போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயமும் இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இருக்கு. அதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி மறுபடியும் இந்த அற்புதமான பள்ளிக்கூடம் 41 ஆண்டுகளை தாண்டி தேசிய உணர்வு மிக்க ஒரு மாணவ செல்வங்களை இங்கிருந்து மாணவர்களை அனுப்பும் பொழுதே தேசியவாதிகளாக, நாடு முதல், மை நேஷன் ஃபர்ஸ்ட் என்கின்ற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டியில் இங்கிருந்து 1000 மாணவ செல்வங்களை ஒரு ஆண்டும் கூட தயார் செய்து வெளியே அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்திலும் கூட உங்களை இந்த நேரத்தில் பாராட்டி ஆக வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஒரு தேசிய கட்சியில் பணியில் இருந்த பொழுது கூட மிக தெளிவாக இருந்தார். அப்போ பண்டிட் நேரு இந்தியாவுடைய பிரதமராக யோசிச்சு பாருங்க, நேரு எவ்வளவு பெரிய மனிதர். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடு, இந்தியா முதல் நாடு, அதிலே தமிழகத்தை முதன்மையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எங்கேயும் விட்டு கொடுக்காமல் ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சராக இருந்த ஒரு மாமனிதர். இன்னைக்கு காமராஜர் ஐயாவை பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறோம். விவசாயம் ஹையஸ்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட், இரிகேட்டர் லேண்ட் ஹையஸ்ட் இருந்தது கர்ம வீரர் காமராஜர் 1964. அதன் பிறகு இரிகேட்டட் லேண்ட், நீர் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய நிலம் என்பது காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2.5 லட்சம் ஏக்கர் குறைந்திருக்கிறது. காரணம், காமராஜர் ஐயாவுக்கு பிறகு யாரும் டேம் கட்டல, காமராஜர் ஐயாவுக்கு பிறகு விவசாயத்துக்கு யாரும் முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கல. அதையெல்லாம் நீங்கள் ஒரு இயக்கமாக இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இதெல்லாம் நான் வச்சுக்கணும். நீங்க இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து வரும் பொழுது எப்படிப்பட்ட இந்தியா தமிழ்நாடு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்க.